33ാമത് ശ്ലോകം. യസ്യ യത് ദൈവവിഹിതം സഹ തേന സുഖ ദുഃഖയോഃ. യസ്യ യത് ദൈവവിഹിതം സ തേന സുഖ ദുഃഖയോഃ. ആത്മാനം തോഷയൻ ദേഹി തമസ പാരമൃച്ഛതി. ആത്മാനം തോഷയൻ ദേഹി തമസഃ പരം ഋച്ഛതി. യസ്യ യദ്ധൈവ വിഹിതം സ തേന സുഖദുഃഖയോഃ. ആത്മാനം തോഷയൻ ദേഹി തമസ പാരമൃച്ഛതി. எது தெய்வ விகிதம், பகவானோடு விருப்பம் அப்படிங்கிறது அக்கும் இந்த விதி அப்படிங்கிறது. யஸ்யா மனுஷனுக்கு பிராரப்த கர்மத்தால உண்டாகிறதாக்கும் இந்த ஜீவன் இருக்கிற சரீரிகளுக்கெல்லாம் பிராரப்த கர்மங்கள் இருக்கிறவாளுக்கு, அதாவது மனுஷாளுக்கு மட்டுமில்லை, சரீரம் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் பிராரப்த கர்மத்தால உண்டாகிறதாக்கும் இந்த விதி. சகதேகி சரீரிகளுக்கு உள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறது சுக துக்கயோகோ, சுகங்களையும் துக்கங்களையும் ஒன்னுக்கு பின்னால ஒன்னாയി அனுபவிச்சுண்டு, ராத்திரி இருந்தானா பகல் இருக்கு அப்படின்னு சொல்லதா மாதிரி சந்தோஷ அனுபவங்கள் அனுபவிக்கிறதோடு பின்னால துக்க அனுபவங்கள் தன்னால வருது. எதுவுமே நிரந்தரம் இல்லை. காலையில சிரிச்சு பேச்சு சந்தோஷமா இருக்கிறவா திடீர்னு பார்த்தானா அவ்வளோ துக்கத்துல அழுந்து போறா. அவ்வளோ துக்கத்துல அழுந்துட்டு இருக்கிறவா திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வு வந்தானா தன்னை மறந்து சந்தோஷிக்கிறா. இப்படி இருக்கிற தேன அந்த சுக துக்கங்களால ஆத்மானம் அவனவனையே தோஷயன் குஷிப்படுத்திண்டு துக்கம் மரத்த சுகமரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடிட்டு, சுகமரத்த இனி துக்கானுபவம் உண்டாகாது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கூடிட்டு தன்னை சந்தோஷப்படுத்திண்டு அவாவாளையே சமாதானப்படுத்திண்டு நெகட்டிவ் விஷயங்களை தூர நிப்பாட்டிண்டு பாசிட்டிவ் விஷயங்களை சேர்த்து பிடிச்சுண்டு தமசஹா அஜ்ஞானத்தோடு அஜ்ஞானமா இருக்கிற அந்த இருட்டோடு பாரம் ரிச்சதி மறுகரையில எத்தவே செய்வா. அஜ்ஞானம் அப்படிங்கிற இருட்டோடு மறுகரை அப்படிங்கிறது ஞானமாக்குமே சமபாவனையோடு கூடிட்டு எல்லாத்தையும் எப்பவும் பார்க்கறதுக்கு சாதிச்சு, செருப்பு மாலை கிடைச்சானாலும் பூமாலை கிடைச்சானாலும் ஒரே மனோபாவத்தோடு கூடிட்டு பார்க்கறதுக்கு சாதிச்சு மனச பிராக்டிஸ் பண்ணினானா இந்த துக்க கடலா இருக்கிற மகா சாகரத்தை, சம்சார சாகரத்தை, பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சாகரத்தை தாண்டி பரமபதத்துல எத்திச்சேரத்துக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி சொல்றார். திருடமான வைராகியத்தோடு கூடிட்டு உண்டாகிறதாக்கும் சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிறது. நாரதன் சந்நியாசியாக்குமே தான தர்மம் செய்யற வசிஷ்டன், அத்ரி, புலகன், புலஸ்தியன், கிருது இவாளெல்லாம் பிரம்மபுத்திரர்களாக்கும்னா கூடியும் இவா சந்நியாசிகள் கிடையாது. பிரஜா சிருஷ்டி நடத்துற பிரஜாபதிகளாக்கும் இவாளெல்லாம் லௌகீக கர்மங்கள் வெடிஞ்சு கர்மங்களை சந்நியசிச்சவனாக்கும் சந்நியாசி. நாரதன், ஸ்ரீசுகன் இப்படி இருக்கிறவா எல்லாம் இந்த உலகத்துக்கு நன்மைக்காயிட்டு சந்நியாச கர்மத்தை செய்யறா. சுவார்த்ததை, அதாவது செல்ஃபிஷ் இல்லாத கர்மமாக்கும் சந்நியாச கர்மம். நாரதர் நாராயண நாமத்தை சொல்லிண்டு இந்த உலகம் ஃபுல்லா வீணையில நாராயண நாமம் பாடிண்டு நடக்கிறார். நாமங்களை எல்லா இடத்திலையும் பிரச்சரணம் பண்ணற, பரப்பற, பகவத் தத்துவம் எடுத்து சொல்ற எல்லாரும் நாரதர்கள் தான். பாகவத தத்துவம் தெரிஞ்சு அடுத்தவாளை படிப்பிக்கிறது அப்படிங்கிறது நாரதரோடு செயலாக்குமே. நாரதருக்கு நன்மை செய்யறதுக்கு தான் தாற்பயம். உலகத்துக்கே நன்மை உண்டாக்குற விஷயங்களையாக்கும் நாரதர் செய்யறது. நாரம் அப்படின்னாக்கா ஞானம், ஆத்ம விஷயம். நாரம் ததாதி இது நாரதா. கஷ்டம், கலகம், பாபம்
இப்படி இருக்கிற எல்லா இடத்திலையும் ஓடி வந்துட்டு ஆத்மாவை சம்பந்திச்ச ஞானம் கொடுக்கிற அந்த நாரதர் செல்ஃப் பெனிஃபிட் ஆகிரகிக்காதக்கு இந்த உலக நன்மைக்காய் பிரவர்த்திக்கிற நாரதர், அந்த நாரதராக்கும் இங்க துருவன் கிட்ட இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி துருவனோடு அந்த பக்தி திருடதைய டெஸ்ட் பண்ணினது. யஸ்ய யது தெய்வ விகிதம் சஹ தேன சுகதுக்கயோஹோ ஆத்மானம் தோஷயன் தேஹி தமசஹா பாரம் ரிச்சதி. சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அதெல்லாம் என்னோடு சொந்தம் கர்மபலமாக்கும் அப்படின்னு நினைச்சு சமாதானம் அடையறவன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சங்கடங்களை கடந்தவனாயிருக்கான். அப்படின்னா சம்சார சாகரத்தை தாண்டறவனாயிருக்கான். தான் தான் நிரந்தரம் செய்யற கர்மம் சஞ்சித கர்மம். சஞ்சித கர்மத்தோடு ഫലമാക്കും ആർജിത കർമ്മം. அந்த ஆர்ஜித கர்மபலம் അതിനോട് റിസൾട്ടാക്കും പ്രാരാബ്ധ കർമ്മം. ജനിച്ചதுக்கு அப்புறம் மரணம் வரைக்கும் பலதும் வெட்டிப்பிடிக்கணும் அப்படின்னும் சொத்து சம்பாதிக்கணும் அப்படின்னும் அடுத்தவாளை துரோகிச்சாதும் பலதும் சம்பாதிக்கணும் அப்படின்னும் நினைச்சு பலதும் பலதும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு குமிச்சு வச்சிருப்போம். தர்ம சிந்தனையோடு கூடிட்டு இருக்கிற சம்பாதனவும் அதர்ம சிந்தனையோடு கூடிட்டு இருக்கிற சம்பாதனவும் இப்படின்னு பலதரத்துல சம்பாத்தியம் உண்டாயிருக்கும். மரணம் அப்படிங்கிறது நடந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த சரீரத்துக்கு அசைவு கிடையாது. அந்த சரீரத்துக்குள்ள அதுக்கப்புறம் ஜீவன் அப்படிங்கிறது கிடையாது. ஊசியால குத்தினாலும் அந்த சரீரத்துக்கு தெரியாது. நெருப்பால சுட்டாலும் அந்த சரீரத்துக்கு தெரியாது. ஐஸ் வாட்டரை கொண்டு தலைவழியா ஊத்தினாலும் அந்த சரீரத்துக்கு தெரியாது. அந்த சரீரம் அப்படிங்கிறது ஜட பொருள் ஆகிறது. இறந்து போனதுக்கு அப்புறம் சேர்த்தி வச்ச குமிச்சு வச்ச சொத்துலேருந்து ₹1 காயின் கொடியும் எடுத்துட்டு போறதுக்கு சாதிக்காது. இந்த சேமிப்பெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு நமக்கு இருக்கட்டும் அப்படின்னு சேர்த்தி பேங்க் பேலன்ஸ் ஆயிட்டு வைக்கிறதுக்கு சாதிக்காது. புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் நம்மளோட கர்மபலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையாக்கும் நாரத மகர்ஷி இங்க துருவனுக்கு சொல்லின்னு இருக்கா. നമ്മൾ செஞ்சு கூட்டுற புண்ணியம், നമ്മൾ செஞ்சு கூட்டுற பாபம், இதனோட ரிசல்ட் ஆக்கும் உண்டாகிறது. ஒரு ஆக்ஷன் அப்படின்னு இருந்தானா ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. பூர்வ ஜென்மத்தில நன்மை தின்மைகள் அனுபவிச்சு தீரலை அப்படின்னாக்கா அந்த அனுபவங்கள் அனுபவிக்கிறதுக்காயிட்டு இந்த ஜென்மத்துக்கு அந்த அனுபவங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ப்ராஃபிட்டோ லாஸோ அடுத்த வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைன்னா இது சம்பவிக்கும். அப்படி போன ஜென்மத்திலேருந்து இந்த ஜென்மத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதாக்கும் சஞ்சித கர்மம். தான் தான் செஞ்சு கூட்டின புண்ணியபாப பலங்கள் தான் தான் அனுபவிச்சு தீர்க்கணும். இந்த பிரபஞ்சத்துல மனுஷா தேவர்கள் அசுரர்கள் இப்படி எல்லாம் உண்டு. மனுஷன் அப்படிங்கிறது தேவனோடு குவாலிட்டிஸ், அசுரர்களோடு குவாலிட்டிஸ், மனுஷாலோடு குவாலிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்ததாக்கும். நன்மைகளும் தின்மைகளும்
பார்க்கறதுக்கும் காது கொடுத்து கேட்கறதுக்கும் கண்ணையும் காதையும் திறந்து வைக்கணும். நன்மைகளை மட்டும் எடுக்கிறதுக்கு மனசை திறந்து வைக்கணும். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா நன்மைகளையும் தின்மைகளையும் கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும். ஆனா நன்மைகளை மட்டுமே மனசுக்குள்ள ஏத்திக்கணும். நம்மளோட பிரவர்த்தனம் அப்படிங்கிறது நன்மைகளாயிட்டு மட்டுமே இருக்கணும். தின்மைகளை பிரவர்த்திக்க கூடாது. தின்மைகளை பார்த்து அப்படி நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அண்டர்லைன் போட்டு ஸ்டடி பண்ணிக்கணும். முப்பத்தி மூணு கோடி தேவர்கள், அதானது 33 தேவர்கள் இருக்கா அப்படின்னாக்குமே சொல்லப்படுறது. 33 தேவர்கள், 33 அசுரர்கள், 33 மனுஷர்கள். இதெல்லாம் சொல்லப்பட்டதும் புராணங்களிலே ஆக்குமே. 33 கோடி அப்படின்னாக்கா 1/3 1/3% தேவர்கள், 1/3% மனுஷா, 1/3% அசுரர்கள். தெய்வ சக்தி, மனுஷ சக்தி, அசுர சக்தி. அப்ப 33% தேவர்களோட சக்தி, 33% மனுஷாலோட சக்தி, 33% அசுரர்களோட சக்தி. இதெல்லாம் கூடி சேர்ந்ததாக்கும் மனுஷன். தெய்வங்கள் அப்படின்னாக்கா 1/3 தெய்வீக சக்தி அப்படின்னு அர்த்தம். அதாக்கும் இங்க 33 கோடி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ராவணன் சீதைய திருடிந்து பொறுத்த சீதைட்ட சொல்றார் ராமாயணத்துல, நான் 33 கோடி ராட்சசர்களோடு தலைவனாக்கும் அப்படின்னு, அதனால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. அதே மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்துல ஸ்ரீராம பகவான் வானர படகள் கிட்ட சொல்லற ஒரு பார்ட் இருக்கு. நீங்கள் நன்னா அழகா ஒர்க் பண்ணின, பங்க்சுவாலிட்டி ஆயிட்டு நன்னா எனக்காக ஹெல்ப் பண்ற புண்ணிய பிரவൃத்தியாக்கு நீங்கள் செஞ்ச, அதனால இனி முதலுக்கு உங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் வானரர்கள் கிடையாது. 33 கோடி மாணவர்களோட டீமில நீங்கள் இனிமேல் இருப்ப. உங்களில 33% மனுஷ குணம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப கோடி அப்படின்னாக்கா பர்சன்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இங்க கோடி அப்படின்னா crore அப்படிங்கிற அர்த்தம் எடுக்க முடியாது. கோடி அப்படின்னா பர்சன்டேஜ். வானரர்களில 33% மனுஷனோடு குவாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு ஸ்ரீராமதேவன் வானரர்கள் கிட்ட உறுதி கொடுக்கிறார். அசுரர்களோடும் தேவர்களோடும் மனுஷாலோடும் குவாலிட்டி ஆக்கும், எல்லாம் மூணும் கலந்த குவாலிட்டி ஆக்கும் மனுஷாலில இருக்கு. போன ஜென்ம பேலன்ஸ், கர்ம பேலன்ஸ் அனுபவிச்சு தீர்க்கிறதுக்கு அந்த ஆத்மா சூட்டபிளான ஒரு அம்மாவோடு கர்ப்பபாத்திரத்துல, சூட்டபிளான ஒரு அப்பாவோடு புத்திரனாயிட்டோ புத்திரி ஆயிட்டோ ஜனிக்கும். சூட்டபிளான வீட்டுல, சூட்டபிளான தேசத்துல, சூட்டபிளான காலத்துல ஜனிக்கும். அந்த சிசுவாக்கும் மாதாபிதாக்களை செலக்ட் பண்றது, அந்த சிசுவோட ஆத்மாவாக்கும் எந்த அப்பாவாக்கும் வேணும் எந்த அம்மாவாக்கும் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்றது. புத்திரனாயிட்டு ஜனிக்கணுமா புத்திரியாயிட்டு ஜனிக்கணுமா அப்படின்னு தீர்மானம் பண்றது. போன ஜென்மத்துல சஞ்சித கர்மம் அனுபவிக்கிறதுக்கு சூட்டபிளா இருக்கிற சரீரத்தை செலக்ட் செய்யற அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற ஆத்மா.
கர்ப்பபாத்திரத்துல பிரவேசிக்கிற ஆத்மா சில டைம்ல அந்த கர்ப்பவாசம் அந்த துரிதவாசம் அனுபவிக்கிறதையே அந்த ஆத்மாவோட கர்மபலன் தீர்ந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து யாத்திரையாகிறது. சில டைம்ல பிறந்ததுக்கு அப்புறமா யாத்திரையாகிறது. சிலப்போ பால்யத்துல போறது, கௌமாரத்துல போறது, யௌவனத்துல போறது, வார்த்தக்கியத்துல போறது, மத்திய வயசுல போறது. வார்த்தக்கிய அவஸ்தையில நிறைய காலம் வாழ்ந்துட்டும் கர்மபலம் தீரலை அப்படின்னா மறுபடியும் அடுத்த சரீரத்தை பிராபிக்கிறது. இப்படி அந்த ஜீவன் பல சரீரங்களுக்குள்ள நுழைஞ்சு டாக்டர், என்ஜினியர், கலெக்டர், பிச்சைக்காரன் இப்படின்னு பல பல ரோலில் இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்து அதனோடு கர்ம பலன்களை அனுபவிச்சு தீர்க்கிறது. அப்படி ஜனிச்சதுக்கு அப்புறம் நம்ம செய்யற ஆர்ஜித கர்மபலம் அது முழுசா നമ്മൾ അനുഭവിച്ചു തീർക്കത്താൻ വേണം. അത് മസ്റ്റാക്കും. அதுக்கப்புறமா இருக்கிறதாக்கும் பிராரப்த கர்மம். ஜனிச்சதுக்கு அப்புறமா வரதாக்கும் ஆர்ஜித கர்மம். நம்ம கொண்டு வரதாக்கும் சஞ்சித கர்மம். அதுக்கப்புறமா செய்யறது பிராரப்த கர்மம். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற கர்மங்கள் மனசு அப்படிங்கிறது அந்த மனசுல உதிக்கிற சிந்தகள், அந்த சிந்தகளால உண்டாகிற கர்மங்கள், அந்த கர்மங்களால உண்டாகிற கர்ம பலன்கள், அந்த கர்ம பலன்களால உண்டாகிற கர்ம பிரதிபலன்கள். ஒரு ஆக்ஷன் இருந்தானா ரியாக்ஷன். மைண்டு, தாட்ஸ், ஆக்ஷன், ரிசல்ட், ரிவார்டு. நல்ல மனசிலேந்து உதிக்கிற சிந்தகள் நல்ல கர்மங்களாയിട്ടും நல்ல கர்ம பலன்களாയിട്ടും நல்ல கர்ம பிரதிபலனாയിട്ടും ഭവിക്കും. ചീത്ത മനസ്സ് ചീത്ത ചിന്തനകളെ ഉണ്ടാക്കുന്നതാല ചീത്ത പ്രവൃത്തിയും ചീത്ത പ്രവൃത്തിയോട് ബലനും ചീത്ത പ്രവൃത്തിയോട് പ്രതിബലനും അനുഭവിക്കും. குட் ரிசல்ட் அப்படின்னாக்கா சத்கர்மம். சத்கர்மம் செஞ்சானா சொர்க்கத்துக்கு போலாம், அங்க சுகமா வாழலாம். சீத்த கர்மங்கள்னா பாப கர்மங்கள் செஞ்சானா நரகத்துக்கு போலாம், பலவிதமான துரிதங்களை அனுபவிக்கலாம். ജന്മനാല എല്ലാരും ജന്മം കൊണ്ട് മനുഷ്യാളാക്കും. ജന്മനാൽ ജായതേ മർത്യ, ജനിക്കർത്ത അത്തனை പേരും മനുഷ്യാളായിട്ട് தான் பிறக்கிறோம். கர்மமாக்கும் நம்மளை என்ன வர்ணம் அப்படின்னு தீர்மானம் பண்றது. கர்மனா ஜாயதே த்விஜா. த்விஜா அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிற பாவம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் எடுக்கிறோமே. திஜன் அப்படின்னா பிராமணன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இங்க ரெண்டு அப்படிங்கிற பாவத்தை எடுத்து பார்க்கிறோம். கர்மனாது ஜாயதே திஜா. கர்மத்தால பல பல பேருகளில அதாக்கும் திஜா ரெண்டு அப்படிங்கிற பாவத்துல பிறக்கிற குழந்தை எல்லா குழந்தைகளும் மனுஷனாயிட்டாக்கும் ஜனிக்கிறது. ஜனிச்சதுக்கு அப்புறமாக்கும் படிப்பு, என்ன மாதிரி படிப்பு படிக்கணும், என்ன பதவியில இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தீர்மானம் பண்ணி டாக்டர் ஆயிட்டும், என்ஜினியர் ஆயிட்டும், லாயர் ஆயிட்டும், டீச்சர் ஆயிட்டும் இப்படின்னு ஆக முடியறது. சிலவாளுக்கு படிப்பொன்னும் மண்டையில ஏறாது. அப்ப அதுக்கு தகுந்த வேலைகள். அப்ப த்வி அப்படின்னா ரெண்டு. மனுஷனோடு பிரவൃத்தியாளியாக்கும் அந்த மனுஷன் ஓரோ பதவியிலையும் வந்து சேர்றான், ஓரோ ஸ்தானமும் கிடைக்கிறது. டாக்டருக்கு படிச்சானா டாக்டர், டாக்டருக்கு படிச்சவன் கலெக்டர் போஸ்ட்ல உட்கார முடியாது, அதுக்கு கலெக்டருக்கும் சேர்ந்து படிச்சிருக்கணும். கலெக்டருக்கு படிச்சானா ஸ்டெதஸ்கோப் எடுத்துட்டு டாக்டரோட வேலையை பார்க்க பറ്റാது. ஜட்ஜி, கிளர்க்கு, டீச்சர் இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா நம்ம படிக்கணும். பிரம்மஜானேன ஏவ பிராமணா பவதி பவிஷ்யதி. பிரம்மஜானத்தால பகவத் தத்துவம் கதச்சவனோடு பேராக்கும் பிராமணன். பாகவத புராண கதைகள் கேட்டு
மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போனாக்கா பாப விமுக்தி அப்படிங்கிறது உண்டாகும். நல்ல மனசுலேருந்து நல்ல சிந்தனைகள் வரும். சீத்த மனசுலேருந்து சீத்த சிந்தனைகள் தான் வரும். அப்போ சீத்த மனசை நல்ல மனசாக்கிறதுக்கு புராணங்களும் வேதங்களும் மகாபாரதம் மாதிரி இருக்கிற இதிகாசங்களும் ஹெல்ப் பண்றது. துஷ்டர்களோடு கதையை கேட்டு கேட்டு அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு மனசை படிப்பிக்கணும். அதர்மதேவனோடு வம்ச பரம்பரைய 3 தடவை கேட்டானாக்கா புண்ணியம் கிடைக்கும், பாபம் போயிடும் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். அது அதனால் இயக்கம். அசத் விஷயங்களிலேருந்து சத் விஷயத்துக்கான யாத்திரை. அசதோமா சத்கமயா, துஷ்கர்மம், அந்த துஷ்கர்மத்திலேருந்து சத்கர்மத்துக்கான யாத்திரை. வேதத்துல இருக்கிற சந்தேசங்கள் வழி, இதிகாசத்துல இருக்கிற அனுபவங்கள் வழி, புராணத்துல இருக்கிற கதைகள் வழி நெகட்டிவ் கர்மங்கள் பாசிட்டிவ் கர்மங்களாயிட்டு மாறித்து அப்படின்னாக்கா அந்த கர்மங்கள் பாவத்திலேருந்து புண்ணியத்துக்கு மாறும். அப்படி அந்த மனுஷனோடு மானசீகமான உயர்வு அது உண்டாகணும் அப்படின்னாக்கும் இங்க நாரத மகர்ஷி துருவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். பிருகஸ்பதி ஸ்மிருதியில வர்ணங்களை பற்றி சொல்லுறது കാണறதுக்கு സാധിക്കും. ശൂദ്രനുക്ക് 4 ക്വാളിറ്റീസ് ആക്കമുള്ളത്, വൈശ്യനുക്ക് 8 ക്വാളിറ്റീസ്, ക്ഷത്രിയനുക്ക് 12 ക്വാളിറ്റീസ്, ബ്രാഹ്മണനുക്ക് 16 ക്വാളിറ്റീസ്. 12 குணங்களுள்ள க்ஷத்ரியனான விஸ்வாமித்ரன் 16 குணங்களுள்ள பிராமணனோடு ஸ்தானத்துக்கு உயர்ந்ததாலேயாக்கும் அவரு வேதம் அப்படிங்கிறத எழுதுறதுக்கு அவரால சாதிச்சது. வேதம் அப்படிங்கிறது கேட்கறதையும் சொல்லறதையும் செய்யறத, அதனோட அர்த்தமும் அது சொல்லற மெத்தேடும் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலை அப்படின்னாக்கா அது வாசிக்கிறதுனாலேயோ கேட்கறதுனாலேயோ பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது. தவறாயிட்டு சொன்னாக்கா மைண்டு கொடியும் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம செஞ்ச பாபத்தோடு சிக்ஷை பிரகிருதி நமக்கு தரது, அதுக்கு பேராக்கும் நரகம். எத்தையோ ஜென்ம ஜென்மாந்தரமா செஞ்சு கூட்டின பாபத்தோடு ரிசல்ட் ஆக்கும் இந்த ஜென்மத்துல நோயாயிட்டு அனுபவிச்சு திருக்கிறோம். நிற்க முடியாம, நடக்க முடியாம, அசைய முடியாம, இனி எனக்கு வாழண்டா அப்படிங்கிற தோணல் உண்டாகிற அளவுக்கு அந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு காரணம் பிரகிருதி நமக்கு பனிஷ்மெண்ட் தர வரைக்கும் வெயிட் பண்ணாக்கி நம்ம ஸ்வயம் சிக்ஷை அனுபவிக்கிறதாக்கும் நம்மளோட சரீரத்தை துன்புறுத்தீண்டு விரதங்களும் மலகயறதும் எல்லாம். அப்போ அப்படி இருக்கிற நன்மைகள் செஞ்சு செஞ்சு நமக்குள்ள இருக்கிற பகவானோடு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி ஆகிறது, அந்த அசுரத்தன்மை குறையிறது, மனுஷத்தன்மை குறையிறது. 33% மனுஷத்தன்மையும் 33% அசுரத்தன்மையும் 33% தெய்வத்தன்மையும் இருக்கிற நம்ம இப்படி சத்கர்மங்கள் வழி புண்ணிய பிரவൃத்திகள் வழி அந்த அசுரத்தன்மையையும் மனுஷத்தன்மையையும் கம்மி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை ஜாஸ்தி பண்ணி அந்த தெய்வத்தன்மைக்கு எத்திச்சேரத்துக்கு சாதிக்கிறது. அப்போ ஈஸ்வரியதை அப்படிங்கிறது 90% ஆகிறத மனுஷன் தெய்வத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு பக்கத்துல வந்துடுவார். மனுஷாலோடு அந்த செல்ஃபிஷும் அசுர குணமும் அப்படி இருக்கிற வாழில இருக்காது. அதனால பகவானுக்கு துல்லியமாயிட்டு அவளை பார்க்கறதுக்கு நம்மளால சாதிக்கும். புண்ணியவான் அப்படின்னு நம்ம அவளை பார்த்து சொல்லுவோம். புண்ணியவான் அப்படின்னு அவளோட காலில விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். வாழற காலம் சத் பிரவൃத்திகள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும்.
ஜென்ம ஜென்மங்களான புண்ணிய பிரവൃത്തികൾ தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சானாக்கா பகவானுமாயிட்டு ஐக்கியம் உண்டாகும். நாரத மகர்ஷி துருவன் கிட்ட சொன்னதுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து வேறிட்டு நம்ம இங்க ஒன்னும் பார்க்கலே. எத்தையோ ஜென்ம ஜென்மாந்தரமா செஞ்ச அந்த பாபத்தோடு ரிசல்ட் ஆக்கும் இப்ப நீ அனுபவிக்கிற சங்கடம். உன்னோட சித்தி ஒன்னு அதனால இன்சல்ட் பண்ணினா நீ அவமானத்தை அனுபவிச்சாய். இனி அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு ஒரே ஒரு வழி அப்படிங்கிறது பகவானை பிரார்த்திக்கிறது மட்டும்தான். அசுர பாவத்திலேருந்து மனுஷ பாவத்துக்கும் அதிலேருந்து தேவ பாவத்துக்கும் நம்மளோட மனசை கொண்டு போய் செல்லணும். ஒரு ப்ராப்ளமும் ஆருக்கும் கொடுக்காதக்கு வாழறதுக்கான முயற்சியை உண்டு பண்ணணும். அசுர குலத்துல ஜனிச்ச பிரகலாதன் பகவானை பார்த்தாரே. அசுர சக்கரவர்த்தியான மகாபலிக்கு பகவான் கொடுத்தது சுதலம் அப்படிங்கிற சிரேஷ்டமான ஸ்தானமாக்குமே. அசுரனான ராவணனோடு ஆத்மா ஸ்ரீராமர் பகவானில அலிஞ்சு சேர்ந்ததே. சிசுபாலனோடு ஆத்மா ஸ்ரீகிருஷ்ணனில அலிஞ்சு சேர்ந்ததே. பூந்தானத்துக்கும் குரூரம்மைக்கும் பட்டதிரிக்கும் வில்லுமங்கலத்துக்கும் பகவான் தர்சனம் கொடுத்தாரே. துரியோதனனுக்கு பகவானோடு விஸ்வரூப தர்சனம் காணறதுக்கு சாதிச்சதே. அர்ஜுனனும் சரசையில படுத்திருந்த பீஷ்ம பிதாமகனும் பகவானோடு அந்த விஸ்வரூபத்தை தர்ஷிச்சாளே. அப்படி ஆக்குமானா சத்குணத்தை வளர்த்தி வளர்த்தி நமக்கும் சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற அந்த பகவானை பார்க்கறதுக்கு சாதிக்கும். இதைத்தான் நாரத மகர்ஷி துருவன் கிட்ட சொன்னதை நம்ம பார்த்தோம்.